ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் துலாம் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வீக்கெண்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிளான்ஸ்லாம் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நல்லா ஆகிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும். ராசியில் சூரியன் புதன் இருக்கிறதுனால, ராசிநாதன் செவ்வாய் சனியோடு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வரலாம். வெய்ய காலம் வேற, அதனால் அடிக்கடி தலைவலி மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. வெளியில் போனீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஜாலியான டேன்னு சொல்லலாம். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது, பழைய மனிதர்களை சந்திப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நம்ம சில நாள் சொல்லுவோம், என் பிரச்சனைகள்லாம் மறந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள் நிச்சயமாக சொல்லலாம். இது யாருனால இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களால் தான். மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் ஒரு உருப்படியான ஒரு வீக்கெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பல மாசமாக இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு சில வேலைகளை இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க. அது உங்கள் வீட்டு வேலையாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், உங்கள் பர்சனல் ஒர்க்காக கூட இருக்கலாம். ஸோ ஒரு 6 மாதமாக செய்ய வேண்டிய வேலை நான் இன்னைக்கு செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. சனிக்கிழமை ஒரு நல்ல சிவன் ஆலயத்தில் போய் நவகிரகத்திற்கு விளக்கு போடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்க செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் கூடும். கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு இன்னைக்கு தீரும். ராசிநாதன் சந்திரன் நமக்கு துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உறவினர்கள் இவர்களோட சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்னைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாம் இந்த ரிசல்ட்ஸ்லாம் 12th படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜில் என்ன போகலாம் அப்படின்ட்டுன்னு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். உங்கள் பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ராசியில் கேது இருப்பது சற்று குழப்பத்தை கொடுக்கும். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனநிலைகள் மாறும். இன்றைய நாள் சிம்மராசினியர்கள் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கன்னிராசினியர்கள், தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகும். கன்னிராசினியர்களுக்கு பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் பேசலாம். ஒரு நல்ல பலமான நாளாக இருக்கும். கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன துயரங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நல்ல மன நிறைவை கொடுப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமாக பழகிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களும் தீரும். கவலைகள் இல்லாத நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு பரிசுகள் கிடைப்பதோ அல்லது பாராட்டுகள் கிடைப்பதோ மனதிற்கு சந்தோஷத்தை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில கவலைகளும் உங்களுக்கு தீரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றிகள் உண்டு. குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் தரும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ வரலாம். நவகிரக வழிபாடுகள் சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். புதிதாக கட்டின வீடு அல்லது வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது.
மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. சனி பகவான் செவ்வாயுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேற இன்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யலாம். மீனராசி அன்பர்கள், இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு குழப்பங்கள் உண்டு. இதனால் இன்று விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீருவதற்கு பச்சரிசி தானம் செய்யலாம். பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் கிரக தோஷங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நீங்க சோம்பேறித்தனமா இருப்பதற்குன்னு கேட்டா டக்குன்னு சனின்னு சொல்லிடலாம். கடின உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய லக்னக்காரனை பொறுத்துதான். இப்போ மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ லக்னம். ஸோ சந்திரனோட செவ்வாயும் அங்கேயே இருக்காரு அப்படின்னா அவங்கெல்லாம் பரபரன்னு வேலை செய்வாங்க. பட் அதுலேயே சனியும் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்த இடத்துலேருந்தே எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. இப்போ லக்னம் வந்து நம்ம கடக லக்னத்துக்கு வரலாம். கடக லக்னத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம். அப்போ அங்கே சந்திரன் சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து பகை, சந்திரனுக்கு சொந்த வீடு. அப்போது சந்திரன் செவ்வாய் சனி இருக்குன்னா வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர்கிட்ட நீங்கள் இப்போ இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு வீட்லேயே கேளுங்களேன், சாயந்தரமாக போகிறனே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாயந்தரம் கேட்டிங்கன்னா ஐயோ டைமாக எடுத்து நாளைக்கு காலையில் வேணால் பண்ணலாமா அப்படின்வாங்க. ஸோ அந்த வேலையை வந்து செய்வாங்க, ஆனால் நம்ம சொன்ன நேரத்துக்கு செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த கடின உழைப்பு இல்லை ஒரு வேலை அப்படின்னு நம்ம வந்து தனிப்பட்டு சொன்னோம் அப்படின்னா, குரு வந்து லக்னத்தில் இருக்கிறவங்க செம்மையாக உழைப்பாங்க. ஏன்னா குரு வந்து ஒரு நேர்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இதில் தனுசு லக்னம், தனுசுலையே குருவும் இருக்காரு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். மற்றவங்கள பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. நீ வரையா வரலையா, நான் உன்னோடைய வேலையும் சேர்த்தே செய்கிறேன் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த டிப்ளமசி கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். புதன் வந்து இப்போ நீங்கள் கன்னி லக்னம், கன்னி ராசி, கன்னியிலேயே புதனும் இருக்காங்க அப்படின்னா அழகாக வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த நேக் தெரியும். மற்றவங்கள கடினமாகவும் பேச மாட்டாங்க. ஆனால் எப்படி நம்ம வேலை செய்யாமல் அடுத்தவங்கள வேலை வாங்கிறது, நம்ம வேலையை எப்படி கரெக்டாக வாங்குகிற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்கிறது, இந்த டிப்ளமசி வந்து அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். ஸோ உழைப்பு அப்படிங்கும்போது கடினமாக வேலை செய்யணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம செவ்வாயை சொல்லலாம். சுக்கிரன் எப்படி தெரியுங்களா, எப்போவுமே அவங்களுக்கு ஒயிட் காலர் ஜாபாக தான் இருக்கும். இந்த டெஸ்க் காலைல 10 மணிக்கு வருவாங்க, ஷர்ட்டை கூட அவங்களுக்கு டஸ்ட்டே படியாது, அழகாக கிளம்பி 6 மணிக்கு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரியான உத்தியோகம் இல்லை அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இந்த சுக்கிரன் வந்து கொடுத்துருவாரு. ராகு கேது ராகு வந்து கடினமான உழைப்பாளிகள் சொல்லலாம். லக்னத்தில் ராகு இருந்தால் அவனை ஏமாத்துறவனே 10 பேர் இருப்பான். 10 பேர் வேலையும் சேர்த்து இவன் தான் செய்யணும். அதுவும் ராகு வந்து கும்பத்தில் இருக்குது, கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன், அவன் காலம் பூரா உழைக்கணும். அதுவும் அவிட்ட நட்சத்திரம்னா கேட்கவே வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உழைச்சே அவங்களுக்கு வந்து வயசாயிடும். ஸோ உழைப்பில் கடின உழைப்பு அப்படின்னா நம்ம ராகுவை சொல்லலாம், செவ்வாயை சொல்லலாம், குருவை சொல்லலாம், கேதுவை கூட சொல்லலாம். ஸோ கிரகங்கள் ரீதியாக ஸோ என்ன லக்னம், லக்னத்தில் வந்து என்ன கிரகங்கள் இருக்குது, 10ஆம் இடத்துலையும் எப்படி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு மிதுன லக்னம் எடுத்துட்டீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கார், 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கார். ஸோ இப்போ பிறக்கிற அது ஒரு மிதுன லக்னத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், கடினமான உழைப்பாளியாக இருக்கும். அதுவும் செவ்வாய் சனி இருக்குது, சுக்கிரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார்,
சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கார். ஸோ ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ஊருக்கு உழைச்சி உழைச்சி நான் வந்து ஊருக்கு உழைச்சது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கலாம். இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸும் வரும். உழைப்புல இந்த மாதிரி கிரகங்களை வைத்து பல விதங்கள்ல சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.